கென்னடி வர போறேன்னா சார் நான் இந்த தேசத்தினுடைய ஜனாதிபதியாக வர யார்கிட்ட ஜனாதிபதிக்கிட்டே சொல்றான். ஜனாதிபதியாக வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய திட்டம், என்னுடைய லட்சியம்னா நம்ப மாட்டீர்கள் தோழர்களை. 20 வருஷம் டைம். அந்த மாணவன் அமெரிக்காவின் ஜனாதிபதியானான். அவனுடைய பெயர் பில் கிளின்டன். ஞாபகம் வச்சுக்கிறேன். நமக்கு அது தெரியல. இப்போ கூட சார் எங்கள் ஆஃபீஸுக்கு அப்ளிகேஷன் வருது, படித்த பசங்க கிட்ட இருந்து தெளிவே இல்லாமல் அப்ளிகேஷன் போடுறான். பயோடேட்டாவில் எனி சூட்டபிள் ஜாப் டே. எனி சூட்டபிள் ஜாப். என்ன சூட்டபிள் ஜாப்? நீ யாரு, உனக்கு என்ன ஜாப் வரணும்? இது என்னமோ எனி சூட்டபிள் ஜாப். அவன் என்ன நினச்சிக்கிட்டான், எனி சூட்டபிள் ஜாப்னா மேனேஜர் நினச்சிக்கிறான். நாங்கள் என்ன நினைக்கிறோம், எனி சூட்டபிள்னா டெஸ்பாச் கிளர்க்குன்னு நினைக்கிறோம். ஆனால் அது தெரியவே இல்லாமல் நிறைய பேரை பார்த்துருக்கான். உடுப்பி ஹோட்டல்களில் போய், சார் உடுப்பி ஹோட்டலில் என்ன கிடைக்குன்னு தெரியாதா? சும்மா போய் உட்காந்து என்ன ஆகுது, என்ன இருக்கு, சிக்கன் பிரியாணி இருக்கும் உடுப்பி ஹோட்டலில். சார் வாழ்க்கை என்பது சில பேருக்கு மட்டும்தான் தானாக அமையும், எல்லாருக்கும் அமையாது. 100ல் ஒருத்தருக்கு 2 பேருக்கு தான் தானாக அமையும். மீதி பேர் நாமே அமைச்சுக்கணும். ஒன்றும் இல்லைங்க, பாய் வீட்டு கல்யாணம் சாப்பிட போகிறோம்ல, எல்லாம் பிரியாணி போடுறாங்க. நம்ம பிரியாணியை பார்த்தோன்னா பிரியாணியில் ஒரு பீஸும் இல்லை. திருப்ப 2 பீஸ் வந்ததுன்னா தானே அமைஞ்சதுன்னு அர்த்தம். வரலையா சில பேர் டென்ஷன் ஆகிடும். அதுக்கு சில பேர் அந்த சர்வரை கூப்பிட்டு சண்டை போடுவான். கண்ணு இல்லை, எல்லாருக்கும் பீஸ் இருக்குது, எனக்கு இல்லைன்னா அவன் குறைச்சிட்டு போயிடுவான். நம்மளே அமைச்சிக்கணும். சர்வர்னு கூப்பிடக்கூடாது. ப்ரோ என்ன ப்ரோ பீஸே இல்லாமல் நான் காலையிலே விஷ் பண்ணேன் உனக்கு 5 பீஸ் போடுவோம். அதான் பழகிற புள்ள. வாழ்க்கை தானாக அமையாத நண்பர்களே, நாமே அமைத்துக் கொள்ள வேண்டும். நாமே அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நமக்குள்ள ஒரு திட்டம் இருக்க வேண்டும். முதல்ல நீங்க எந்த மீடியம் படிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆங்கிலம் கற்றுக்கொள்ளுங்கள். ஆங்கிலம் என்பது பெருக்க வேண்டியதுக்கான ஒரு மொழி. ஆனால் என்னதான் நீங்கள் ஆங்கிலத்திலே தொழிலுக்காக படித்தாலும் தமிழை மறந்து விடாதீர்கள். ஏனென்றால் தமிழ் மட்டும்தான் உங்கள் அடையாளம். ஞாபகத்தில் எனக்கெல்லாம் இங்கிலீஷ் மீடியம் படிக்கணும்னு அவ்வளோ ஆசை. ஏன்னா நாங்கள் படிக்கிறச்சே டீச்சர்ஸுக்கு தெரியும், நாங்கள் படிக்கிறச்செல்லாம் இங்கிலீஷ் மீடியம் கான்வென்ட்டில் இருக்கிற பசங்களுக்கு தான் யூனிஃபார்மே. எங்களுக்கெல்லாம் யூனிஃபார்மே கிடையாது. இப்போ உங்களுக்கெல்லாம் அரசாங்கம் யூனிஃபார்ம் கொடுத்துருக்கு, எங்களுக்கெல்லாம் கிடையாது. ட்ரெஸ்ஸு போட்டு போனாலே ஜாஸ்தி. அந்த மாதிரி தான். நான் இங்கிலீஷ் மீடியம் சேர்ந்தேன்னு எங்கள் அம்மா வலுக்கட்டாயமாக கூட்டி பண்ணாங்க. கூட்டி போகும்போது எங்கள் அம்மா சொல்லி கொடுத்துக்கினே கூட்டி பண்ணாங்க. தம்பி என்ன, எங்களுக்கு பிரின்சிபல் கூப்பிட மாட்டோம், ஹெட்மிஸ்டர்ஸ் கேட்பாங்க, வாட் இஸ் யுவர் நேம்? நீ என்ன சொல்லுவேன்? மோகன சுந்தரம். வாட் இஸ் யுவர் மதர் நேம்? என்ன சொல்லுவேன்? ராணி அம்மாள். வாட் இஸ் யுவர் ஃபாதர் நேம்? செல்வராஜ். ரைட் சொல்லி கொடுத்துக்கினே போனேன். அன்னைக்கு எனக்கு சந்திராஷ்டமமா இல்லை ஹெட்மிஸ்டருக்கு சந்திராஷ்டமமான்னு தெரியல. அந்த அம்மா முதல் கேள்வி கேட்டுது, வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்ச்சு. மோகன சுந்தரம் அப்படின்னு. அடுத்த கேள்வி, வாட் இஸ் யுவர் மதர் நேம்ச்சு. ராணி அம்மாள் அப்படின்னா. 3வது வாட் இஸ் யுவர் ஃபாதர் கேட்கணும், ஏன்னா அதான் சிலபஸ். அந்த மாதிரி என்ன பண்ணிச்சு, வாட் இஸ் யுவர் ஃபாதர் அப்படின்ச்சு. அப்படின்னா உங்கள் அப்பா என்ன வேலை செய்கிறாருன்னு அர்த்தமா? எனக்கு தெரியாது. வாட் இஸ் யுவர் ஃபாதர் அப்படின்ச்சு. செல்வராஜ் அப்படின்னா. நோ 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 நோ, வாட் இஸ் யுவர் ஃபாதர்? அதே செல்வராஜ். நீ தமிழ் மீடியத்துக்கு போன அனுப்பிச்சிச்சு. அன்னைக்கு விட்டா இங்கிலீஷா? சார் இப்போ கூட கஷ்டமாக இருக்கும் சார். ஏன்னா யாராவது கடகடன்னு இங்கிலீஷ் பேசினா நவுந்துருவேன். இரும்பு இருக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலை வா. எங்கள் ஆஃபீஸு தமிழங்கெல்லாம் இருக்கிற ஆஃபீஸு ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுங்க. 2 வருஷத்துக்கு முன்னால் எனக்கு புது சிஇஓ வந்தார் ஆஃபீஸுக்கு. தமிழர். எங்கள் ஆஃபீஸ் முதலாளி தமிழர். இவர் வந்து என்ன பண்ணிட்டு முதல் நாளே ஸ்டாஃப் எல்லாம் கூப்பிட்டீங்க பாருங்க, இனிமேல் இந்த காம்பவுண்டுக்குள்ளே ஒன்லி இங்கிலீஷ் அஃபிஷியல், நோ தமிழ்.
அப்படின்ட்டு போயிட்டாரு. எனக்கு அப்போவே வேத்துடுச்சு. என்ன வேற காலம் வச்சு உள்ளே கூப்பிட்டாரு. போனேன். நீ வெளியில் ஏதோ பட்டிமன்றம்லாம் ஒன்லி இங்கிலீஷ் அப்படின்னாரு. அப்போவே பார்த்தேன், உனக்கு எனக்கு இனிமேல் என்ன பேச்சு முடியாது சார். உள்ளுக்குள்ளேயே டிரான்ஸ்லேட் பண்ணி அதை திக்கி திக்கி பேசி முடியல. அவர்கிட்ட பேச்சே நிறுத்திட்டேன். என்ன ஆயிடுச்சு, அவர் ஒரு 6 மாதத்தில் நான் ஸ்கூட்டரில் வேலைக்கு போவேன். பாரிஸில் ராயபுரம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அங்கெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன சந்து. போனேன். ஒரு வேன், இந்த குட்டி யானைன்னு சொல்லுவாங்கல்ல, அது என்ன கம்பெனியோ எல்லாமே குட்டி யானைன்னு சொல்லுவோம். அதில் ஸ்கூட்டரை விட்டேன். மட்காடு நசுங்கிடுச்சு. இப்போ நான் லீவு எங்கள் சிஓவுக்கு தான் சொல்லணும் இங்கிலீஷில். ஃபோன் பண்ணிட்டேன். குட் மார்னிங் சார். நான் எஸ் குட் மார்னிங்ண்ணா. என்ன சொல்கிறது சார், ஐ ஹிட் லிட்டில் எலிஃபென்ட் சார் அப்படின்னு. வாட்? அவருக்கு 7:30 வரைக்கும் பிபி ஏறிச்சு. ஏன்னு கேட்டால் விஜயராஜ் என்னமோ கேட்குறாரு, ஆர் யூ ஃபார் ரைடிங் ஃபாரஸ்டா அப்படின்னு. எனக்கு என்னன்னா மட்காடு நசுங்கிடுச்சுக்கு என்ன இங்கிலீஷ்லன்னு தெரியல சார். மட்காடு நசுங்கிடுச்சு அப்படின்னா என்ன இங்கிலீஷ் தெரியல. சரி சொட்டை ஆயிடுச்சின்னு சொல்லலான்னு பார்த்தா அந்த ஆளை திட்டன்னு நினச்சிக்கோம். அந்த சொட்டை அது புரியும் அவருக்கு. எதுக்கு பிரச்சனை? எனக்கு தெரிஞ்ச ஒரே இங்கிலீஷ் சார், ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர்னு இங்கிலீஷ் கஷ்டம். ஆங்கிலம் கற்றுக்கொள்ளுங்கள் அவசியம், ஆனால் தமிழை வராதீர்கள், அது ரொம்ப அவசியம் சார். பயிற்சி முக்கியம். நம்மள கிட்ட இருக்கிற பெரிய நெகட்டிவ் பாயிண்ட் இல்லை, படிச்சுட்டு நம்ம தான் படிச்சுட்டோமே. மேடம் அழகா சொன்னாங்க பாருங்க. 1 மார்க் கொஸ்டின் எடுத்து வைங்க. எப்போ ரிவ்யூ பண்றதுக்கு வசதியா இருக்கும். எக்ஸாம் போறதுக்கு முன்னால ரிவ்யூ பண்ணலாம், எக்ஸாம் காலையில் ரிவ்யூ பண்ணலாம். 1 மார்க் ஜஸ்ட் லைக் தட் பாஸ் பண்ணிட்டு வந்துடலாம். நிறைய பேருடைய பெரிய பிரச்சனைனா பயிற்சி இல்லாதது. படிச்சுட்டோன்னு விட்டுடுறது. நான் அப்படிதான் பாழா போனேன். 1 மாசம் லீவ் விடுவாங்க சார் படிக்கிறதுக்கு. இதில் வேற டைம் டேபிள் வேறு நானே போடுவேன். ஃபர்ஸ்ட் எக்ஸாமை கடைசி 5 நாள் படிச்சுக்கலாம். ஏன்னா படிச்சு அப்படியே எழுதிடலாம். கடைசி எக்ஸாமை முதல்ல 5 நாள் எல்லாம் போயிடும். எக்ஸாமுக்கு முதல் நாள் படிப்போம், அவ்வளோதான். பயிற்சி நண்பர்களே, பயிற்சி எவ்வளவு முக்கியம் தெரியுமா உங்களுக்கு? புரூஸ்லி தெரியுமா? புரூஸ்லி கிட்ட ஒரு ரிப்போர்ட்டர் கேட்டான், நீங்க உங்களை எதிர்த்து நிக்கிறவரை யாரை கண்டா பயப்படுவீங்கன்னு. புரூஸ்லி சொன்னாரா, 10,000 டெக்னிக்கு தெரிஞ்ச ஒருத்தன் எதிர்க்க நின்னா கூட எனக்கு கவலை இல்லை. இது கராட்டேல 10,000 டெக்னிக் தெரிஞ்சவன் எதிர்க்க இருந்தா கூட எனக்கு கவலை இல்லை. ஆனா ஒரே டெக்னிக்க 10,000 வாட்டி பிராக்டிஸ் பண்ணியிருக்கான் பாரு, அவனை கண்டா எனக்கு பயம். நானா அப்படின்னா என்ன அர்த்தம்? பிராக்டிஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். நீங்க படிக்கிறதை விட பயிற்சி ரொம்ப முக்கியம். பீத்தோவன் ஒரு அவர் வாசித்து இறங்குறாரு. ஒரு யூரோப்பியன் லேடி போய் அவர் கையை பிடிச்சிருச்சு. ஓ சோ சாய், உன்ன மாதிரி யார் வாசிச்சா? காடு உனக்கு இதை கொடுத்தாருன்னு. அவன் பீத்தோவன் சொன்னான், அடங்கு, காடு கொடுக்கல. ஒவ்வொரு நாளும் 18 மணி நேரம் நான் பயிற்சி எடுத்தேன். என் பயிற்சியின் விளைவுதான் இது. அதான் பயிற்சி. நிறைய பேரோட ப்ராப்ளம், இன்னைக்கு இருக்கிற ஸ்கூல் ஸ்டூடெண்டோட ப்ராப்ளம் இன்னொன்னு, நமக்கே ஒரு தாழ்வு மனப்பான். அது இருக்கக்கூடாது. நமக்கு எனக்கு நான் சின்ன வயசுல குள்ளமா இருப்பேன். இப்ப மட்டும் என்னன்னு சொல்லக்கூடாது. எங்க அப்பா கிட்ட கேட்டேன், நான் உயரமா உன்னை என்ன பண்ணலான்னு. நானா நினைச்சினேன் ஹார்லிக்ஸ் போர்ன்விட்டா வாங்கி கொடுப்பாங்கன்னு. நம்ம வீட்டில் அதெல்லாம் வாங்கி கொடுக்க மாட்டாங்க. எங்க அப்பா சொன்னாரு, செருப்பை கழட்டி போட்டு தெருவா ஓடுனார். அதான் ரன்னிங் ப்ராக்டிஸ் சொல்றாரு. அது கூட ஏன் செருப்பை கழட்டி போட்டு அடுத்த திருப்பி வாங்கி கொடுக்கணும்ல, அதுக்காக வெறுங்காலில் ஓடுன்னு. எங்க அம்மா கிட்ட கேட்டேன். எங்க அம்மா சொன்னாங்க, டே உயரம்லாம் கண்டிஷன் கிடையாதுடா. எங்க அம்மா சார் படிக்காதவங்க சொன்னாங்க சார், யாரோ நெப்போலியனாமே அவன் குள்ளண்டா, லால் பகதூர் சாஸ்திரி குள்ளண்டா, பேரறிஞர் அண்ணா குள்ளண்டான்னு. அதை தாழ்வு மனப்பான்மை விட்டுணும் சார். இன்னைக்கு நிறைய ஸ்டூடெண்ட் என்ன பண்றாங்க, அதுலேயும் அந்த 11th 12th வரும்போது தான் அந்த சிக்கல் வரும். கண்ணாடி முன்னாடியே நிற்கிறது, தலைமுடிய போறது. அதுலேயும் பெண்கள் இன்னும் அதிகம்.
ஆண்களாவது பரவாயில்ல, தலையோட முடிஞ்சது. அதை மட்டும் கொஞ்சம் ஆஃப் பண்ணி. சில பேர் சில பையன் ஹேர் கட்டிங் பண்ணா எங்க பண்ணானே தெரியல சார். அவனுங்க வேற புள்ளுங்க ஏதோ பேர் வச்சுக்கிறாங்க. உங்களை பார்த்தவுடன் உங்களை கௌரவமானவன் என்று நினைப்பது உங்கள் தலைமுடி மட்டும்தான். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்க நல்லபடியா முடி வெட்டினீங்கனாலே நீங்க நோ என்ட்ரியில போனா கூட போலீஸ் போப்பாங்க. நீங்க ஏழாயிரமா முடி வெட்டியிருந்தீங்கன்னா சரியா போனா கூட நெட்டி ஊது அப்படின்னுவான். ஆமா ஆமா, போலீஸ் சந்தேகம் ஒன்றும் இல்லை சார். ஒழுங்கா டீசெண்டா ஒரே ஒரு திருநெல் பட்டேன்னு போங்களா, கம்பெனி வந்துடுவாங்க. இந்த இங்க ஒரு கம்பல் வளையம், இங்க ஒரு சந்து. என்னடா படிக்கிறேன்னா +2 2வது வருஷம் முடிச்சு 3வது வருஷம் சார். அதுல எங்கடா 3வது வருஷம் ஃபெயில் ஆகி திருப்பி எழுத போற, அதையாவது திருப்பி சொல்றாங்க. இந்த பெண்களுக்கும் அதே தான். நம்ம கருப்பா இருக்கிறோம். இந்தியாவுடைய அழகு நிறம் கருப்பு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆமாங்க, ராமன் கருப்பு, கிருஷ்ணன் கருப்பு, திரௌபதி கருப்பு, உலக அழகி கிளியோபாட்ரா கருப்பு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அது தெரியாம போய் எல்லா பியூட்டி பார்லர் உள்ள போய் அநியாயங்க. அந்த விலை பட்டியலை பார்த்தாலே கோபம் வருது. ஒரு இவ்வளோ பெரிய மெனு கார்டு மாதிரி கொடுக்குறாங்க. எல்லாம் 200 ரூபா 300 ரூபா. அக்கிரமம். அது என்னன்னு தெரியல. உள்ள போயிட்டு வெளில வந்து கேட்கலையா? இப்ப கேக்குதா? உள்ள போயிட்டு வெளியில வந்தா யார் நம்ம ஒய்ஃப்னே தெரியல. எல்லாம் ஒரே கலர்ல இருக்கு. நிறைய பேருக்கு நான் பார்த்திருக்கேன். கேட்கலையா கண்ணா? கேக்குதா இல்ல போதும்ன்றீங்களா? ஆக அழகு என்பது மனதை பொறுத்தது. அது மட்டும் நம்ம வச்சுக்க. நிறைய பேருக்கு அது தெரியல. இல்ல மாணவிகளுக்குன்னு இல்லை, மொத்தமாவே சில லேடிஸ்க்கே அது புரியல. எல்லாம் ஐரோப்பிய நாகரிகத்துல அது அவங்க நாகரிகம் சார். ஐரோப்பாவில் சில கண்டங்கள்லாம் 0 டிகிரி. நான் கனடாவில் ஒரு வாட்டி ரொம்ப பெரிய விண்டரில் மாட்டிக்கிட்டேன். அப்போ என் ஃப்ரெண்டு சொன்னார், அந்த வீட்டில் ஒன்றும் இல்லை, அந்த விண்டோவை திறந்துட்டு உங்கள் கையை ஒரு 5 நிமிஷம் வெளியில் வச்சுட்டு அப்படி தட்டினா இந்த விரல் விழுந்துடும். அந்த அளவுக்கு சில்லு. அந்த மாதிரி கண்ட்ரியில் இருக்கிற லேடிஸ் என்ன பண்ணுவாங்க சார், வெளியில் வந்தாங்கனாலே உதடு வெடிஞ்சிடும், ரத்தம் ஓட்டும், இங்கெல்லாம் கிழியும். அதனால அவங்க என்ன பண்ணாங்க, முகம் அந்த தட்பவெட்ப நிலைக்காக வேஸ்லின் தடவுனாங்க. வேஸ்லின் தடவுனாங்க, அதை அழகாக லிப்ஸ்டிக் ஆகினாங்க. அவங்க வெள்ளையாக இருப்பாங்க, அழகாக இருப்பாங்க. லிப்ஸ்டிக் போட்டால் நல்லா இருக்கும். நம்ம ஆளுங்களுக்கு அந்த ஐடியாவே கிடையாது. 25 ரூபாய்க்கு கிடைக்குதுன்னு எல்லாம் லிப்ஸ்டிக் வாங்கிட்டு வந்துருக்கு. எங்கள் கல்யாணத்துலலாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அரக்கு பச்சை புடவை, சோப்பு லிப்ஸ்டிக், அது பேர் லிப்ஸ்டிக்கு, ஸ்டிக்குன்னு போடணும். நம்ம ஆளுங்களுக்கு அது தெரியாது. இந்த கிருஷ்ணர் வெண்ணெய் தடவினாலும் ஊன்னு தடவிடும். அவங்க லிப்ஸ்டிக் போட்டாலும் அதை வந்து அழகாக மெயின்டைன் பண்ணுவாங்க டிஷ்யூ பேப்பர் வச்சு. நம்ம ஆளுங்க அதுவும் கிடையாது. அவங்க ஸ்பூனில் சாப்பிடுவாங்க. நம்ம ஆளுங்களுக்கு அதுவும் கிடையாது. ஃபுல்லாக பந்தியில் உட்காந்து சாப்பிட்டுட்டு கை கழுவிட்டு இப்படி தொடக்கும். எல்லாம் குரங்கு வேஷம் போட்ட மாதிரியே உண்மை வேஷம். வெளியில் இருக்கிற நாகரிகம் உள்ள வரக்கூடாது. உள்ள இருக்கிற நாகரிகம் எதுவோ அதை கண்டுபிடிக்கிறது சார். தாழ்வு மனப்பான்மை உடனும் தன்னம்பிக்கை எந்த மாணவனுக்கு வருகிறதோ அந்த மாணவன் நிச்சயமாக வெற்றி பெறுவான். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தன்னம்பிக்கை முக்கியம். நீங்க அலெக்சாண்டர் த கிரேட்னு எப்ப பாரு சும்மா படிச்சுட்டு போறோம். என்ன அலெக்சாண்டர் த கிரேட் ஊர் ஃபுல்லா எல்லா வெற்றியும் அடைஞ்சானா? அவன் எப்படி வெற்றி அடைஞ்சான் தெரியுமா? அலெக்சாண்டருடைய தனித்திறமை என்ன தெரியுமா? அப்ப பிளேன் கிடையாதுங்க. எந்த நாட்டுக்கு போனாலும் கப்பல்ல தான் போகணும். ஒரு நாட்டை பிடிக்க வேண்டும் என்றால் அலெக்சாண்டர் கப்பலிலே போவான். அந்த எதிரி நாட்டில் இறங்குவான். இறங்கியவுடன் அவன் செய்கிற வேலை எது தெரியுமா? தான் எந்த கப்பலில் வந்தோமோ அந்த கப்பலை எல்லாம் எரித்து விடுவான். ஏன்? ஜெயிச்சுட்டா திரும்பி இவங்க ஊர் நாட்டு கப்பல்ல போனோம், இல்லைன்னா செத்து போயிடலாம். வெற்றி நிச்சயம் என்கிற ஒரு தன்னம்பிக்கை அலெக்சாண்டருக்கு இருந்தது. அதுதான் நமக்கும் இப்ப இருக்கணும். அவ்வளவுதான்.
சார் தயவு செஞ்சு படிப்பை தள்ளி போடாதீங்க. தேர்வு வருகிறது, இன்னைக்கு படிச்சுக்கலாம், நாளைக்கு படிச்சுக்கலாம், தயவு செஞ்சு விடாதீங்க. கிரிக்கெட் எப்பவும் நடக்கும், கிரிக்கெட் எப்பவும் நடக்கும், அது பெரிய பிஸ்னஸ் ஆயிடுச்சு. சினிமா படம் எப்பவும் வரும், அது பெரிய பெரிய பிஸ்னஸ். சரிங்களா? தயவு செஞ்சு படிப்பை தள்ளி போடாதீங்க, ஒத்தி போடாதீங்க. என்னுடைய பேராசிரியர் ஒருவர் எங்கள் காலேஜிலேருந்து டிரான்ஸ்ஃபர் ஆனார் சார், தமிழ் பேராசிரியர் சார். ஒரு காலேஜிலேருந்து டிரான்ஸ்ஃபர் ஆனார், எங்கள் காலேஜிலேருந்து இன்னொரு காலேஜுக்கு போனார். இல்லை என்னன்னா, எங்கள் பேராசிரியரும் இன்னொரு பேராசிரியரும் ஒரே நாள் அப்பா ட்ரான்ஸ்ஃபர் வாங்கினாங்க. மேடம் அதாவது சேர சொல்லி உடனே சேர சொல்லியிருக்காங்க. எங்கள் ப்ரொஃபஸர் என்ன பண்ணிட்டாருங்க, வெள்ளிக்கிழமை வாங்கிட்டு சனி ஞாயிறு விட்டுட்டு திங்கட்கிழமை போய் ஜாயின் பண்ணலாம் ஓவரால் அப்படின்னு போய் ஜாயின் பண்ணார். அந்த மேக்ஸு ப்ரொஃபஸர் என்ன பண்ணியிருக்காரு, சனிக்கிழமையே போய் ஜாயின் பண்ணிட்டாரு. ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. என்ன ஆச்சு, 10 வருஷம் கழிச்சு அந்த கல்லூரியுடைய முதல்வர் யார் என்கிற பொழுது அந்த மேக்ஸ் வாத்தியார் 2 நாள் முன்னால் சேர்ந்தார்ல, ஆஸ் பர் சீனியாரிட்டி அவர் பிரின்சிபல் ஆகிட்டார். கடைசியில் எங்க என் தமிழ் பேராசிரியர் பிரின்சிபலே ஆகலை. அந்த வருத்தம் எப்பவுமே அவருக்கு உண்டு. நண்பர்களே, 2 நாளுக்காக தன்னுடைய பதவி போய்விட்டது என்று கவலைப்பட்டவர் எதுக்கு ஒத்தி போறது? எதுவாக இருந்தாலும் ஒத்தி போடுங்கள். இன்னொன்று, மாணவ செல்வங்களே, உங்களுக்கு நான் தயவு செய்து சொல்லுகிறேன், உங்கள் நட்பை பலப்படுத்துங்கள். நட்பு ரொம்ப முக்கியம். நல்ல பசங்களோட பழகுங்க, எக்ஸாம் தெரியுமா? ஏன்னா நட்பு ரொம்ப கஷ்டம். வள்ளுவர் வார்த்தைகளிலேயே திருக்குறள்ல சிக்கனம் பார்த்தவர். ஆனால் நட்புக்காக 5 அதிகாரம் எழுதியிருக்கிறார். ஞாபகம், நல்லவர்களுடன் பழகுங்கள். உங்கள் ரோல் மாடலாக ஆசிரியரை எடுத்துக்கொள்ளுங்கள். பெற்றோர் சொல்வதை கேளுங்கள். உங்கள் சிகரம் இலக்கு எது என்று பாருங்கள், அதையே சிகரமாக்குங்கள். சிகரத்தை நோக்கி உங்களுடைய வீர பயணம் நடக்கட்டும். வெற்றி உங்களுக்கு. வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.